மென்மையான பதில் சொல்லி நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்மையான விஷயங்கள் வந்து தேவன் கொடுத்தது. அதை வந்து யாருக்காகவும் நீங்கள் வந்து மாற்றிக்க கூடாது. இட் இஸ் நாட் அ வீக்னஸ், இட் இஸ் ஆக்சுவலி எ ஸ்ட்ரென்த். இட் இஸ் த அதாவது இந்த இந்த ஜென்டில்னஸ் வந்து நம்ம எப்படி மற்றவங்களோட நம்ம ஆன்சர் பண்ணுறோம், ஹவு கைண்ட்னஸ் யூ ஆர், எப்படி நீங்கள் வந்து மற்றவர்களோடு கூட ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஜென்டில்னஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுது. இது ஒரு ஆவின் கனி. இது கண்டிப்பாக நம்மளுடைய விமனுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படின்னும், இது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த கேரக்டர்ன்றதையும் நான் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கர்த்தர் தாமே இந்த மென்மையை நம்மளுக்கு தருவாராக. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த மென்மையானவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மென்மையை குறித்து இதே நேரத்தில் வந்து மென்மையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் உலகத்தில் வந்து தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமா படைத்திருக்கிறாரு. ஆணை படைக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னா, மண்ணினாலே அவனை படைத்து அவனுக்கு ஒரு தன்னுடைய சாயலின்படி அவருடைய ஓன் இமேஜில் அவனை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னும், அவருக்கு வந்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு, அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து அவன் மண்ணினால் படைச்சு அவன் எந்திரிச்சு நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஃபெல்ட் தட் இட் இஸ் சம்திங் ஹீ இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூங்க வைக்கிறார். தூங்க வச்சுட்டு அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டு அவனுடைய விலா எலும்பில் ஒன்று எடுத்து அவனை வந்து அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து கிரியேட் பண்ணார்னா பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த விலா எலும்புல படைக்கப்பட்டதுனால நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், வந்து மண் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா அப்படின்ட்டு. எலும்புல படைக்கப்பட்டது வந்துட்டு வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்டாக தானே இருக்கணும் இல்லையா? ஸோ அதே தான் உண்மை. ஏன்னா பெண்கள் வந்து தே கேன் டாலரேட் மெனி திங்ஸ் தேன் மென். ஸோ மனிதனை விட மனுஷி வந்து நிறைய விஷயங்களை வந்து டாலரேட் பண்ணுறாங்க, சுமக்குறாங்க, இன்னொன்று நிறைய விஷயங்களை சகிக்கிறாங்க, நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு சுச்சுவேஷன்.